நண்பர்களே, என்ன நடக்குதுன்னே தெரியல. நம்ம இந்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க டாட் மூலியமா. இவங்க யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். ஸோ இவங்க மூலியமா 2 பக்கத்துக்கு அறிக்கை வெளியே வந்திருக்கு. ஸோ அதோட இமேஜை கண்டிப்பா இந்த வீடியோல நான் பதிவு பண்றேன். அது மட்டும் இல்ல, இந்த அறிக்கையை படிச்சு பார்த்துட்டு ஒரு பிரபலியமான ஒரு எம்பி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. கூடவே கூடாது, நிறுத்தணும் அப்படின்னு இருக்காரு. அப்படி என்னதான் நம்ம இந்திய அரசாங்கம் அந்த அறிக்கையில மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சஞ்சார் சாத்தி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை வரக்கூடிய எல்லா புது மொபைல்கள்லையும் அதே மாதிரி இருக்கக்கூடிய மொபைல்கள்லையும் அப்டேட் மூலியமா அதை ஆட் பண்ணணும். ப்ரீ இன்ஸ்டால்டுல அந்த அப்ளிகேஷனை போன்ல வைக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது சம்பந்தப்பட்ட டீட்டெயிலான விஷயங்களை மட்டும்தான் நான் இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வழக்கம்போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போனோம். நம்ம இந்தியன் கவர்மெண்ட் டாட் மூலியமா ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. நிறைய மெசேஜிங் அப்ளிகேஷனோட கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா, சிம்மே தேவையில்ல, நம்ம அப்ளிகேஷனை டைரக்டா பயன்படுத்தலாம், ஸ்டார்டிங்ல மட்டும் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு சிம்மை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப அதை நிறுத்தணும். சிம் இருந்தா மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் செயல்படணும். சிம் எடுத்துட்டா செயல்படக்கூடாது. அந்த மாதிரி ஒரு செட்டப்பை நீங்க கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்த மாதிரி மெசேஜிங் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. ரூலை கொண்டு வராங்க. 90 நாள் டைம் கொடுக்குறாங்க. இது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவை நான் என்னுடைய சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். அதோட லிங்கை நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் டாட் மூலியமா ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அது என்னன்னா, சஞ்சார் சாத்தி ஆப்பை எல்லா மொபைல்லையும் கம்பல்சரியா டிஸ்பிளே பண்ணணும். எப்படி ப்ரீ இன்ஸ்டால்டு அப்ளிகேஷனா டிஸ்பிளே பண்ணணும். யூசர்ஸ் அந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அது நடக்காம பார்த்துவிடணும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பை மொபைல் கம்பெனிக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு உத்தரவு போடுறாங்க. 90 நாள் டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ள நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ல அப்படி என்னதாயா இருக்கு? நிறைய பேர் இது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. டெக் எக்ஸ்பர்ட் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ரீசெண்டா கூட இந்த KC வேணுகோபால் எம்பி அவர் எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பிரிவு 21 கீழ் தனி மனித சுதந்திரம் மற்றும் தனி உரிமை இந்த ரெண்டையும் நம்ம கவர்மெண்ட் வந்து பறிக்க நினைக்குது. இது கூடாது. இந்த ரூலை வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய எக்ஸ் தளத்துல பதிவு போட்டிருக்காரு. அதே மாதிரி நிறைய டெக் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமா ஒரு விஷயத்த அவங்க ஒரு பிரதிவாதமா வைக்கிறாங்க. என்னன்னா, இப்போ இந்த சஞ்சார் சாத்தி ஆப் இருக்குல்ல, இதில் நிறைய ஓட்டை இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் உருவாக்குன இந்த மாதிரி ஆப்ஸுக்கு வந்து நிறைய லூப் ஹோல் இருக்கு. ஸோ இத கண்டுபிடிச்சி ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மூலியமா மொபைலை ஹேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இதை நிறுத்தணும். யார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வேணா அவங்களோட மொபைல்ல இதை பயன்படுத்திக்கலாம். மற்றபடி புதுசா தயாரிக்கிற மொபைல்ல, புதுசா லான்ச் பண்ணக்கூடிய மொபைல்ல, ஆல்ரெடி புழக்கத்துல இருக்குல்ல அந்த மொபைல்ல அப்டேட் மூலியமா அது கூடாது அப்படின்னு சொல்லி டெக் எக்ஸ்பர்ட் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த 2 பேரும் சொல்றது கொஞ்சம் ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதுக்கு டெட்லைனும் கொடுத்துட்டாங்க. மார்ச் 2026க்குள்ள எல்லா மொபைல் கம்பெனிக்காரங்களும் அந்த மொபைல்ல சஞ்சார் சாத்தி ஆப்பை ப்ரீ இன்ஸ்டால்டா ஆட் பண்ணிருக்கணும். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் டாட் மூலியமா இந்த சஞ்சார் சாத்தி வெப் போர்ட்டலை மே மாசம் 2023ல லான்ச் பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து மொபைல்ல பயன்படுத்தின ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்ல ஆப் ஸ்டோர்ல எப்ப லான்ச் பண்ணிருக்காங்கன்னா ஜனவரி மாசம் 2025ல லான்ச் ஆகி ஒரு வருஷம் தான் ஆச்சு. இப்ப அந்த ஆப்பை என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் எல்லா மொபைல்லயும் மஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அப்ளிகேஷனை பத்தி ஒரு சில டீடைல்ஸை பிளே ஸ்டோர்ல போயிட்டு நம்ம கலெக்ட் பண்ணலாமா? வாங்க பிளே ஸ்டோர் போவோம். கீழே சர்ச் இருக்கு, மேல போயிட்டு சஞ்சார் சாத்தி ஆப் ஆல்ரெடி நான் டைப் பண்ணிருக்கேன், அதை நான் தட்டுறேன், இதை விரிவுபடுத்துறேன். இதாங்க சஞ்சார் சாத்தி ஆப். 4.6 ரேட்டிங் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் பிளஸ் டவுன்லோட் வாங்கியிருக்கு. இதோட இமேஜை நம்ம பார்த்துருவோம். சஞ்சார் சாத்தி சிட்டிசன் சென்ட்ரிக் இனிஷியேட்டிவ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். சஞ்சார் சாத்தி சிம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், எம்பவரிங் சிட்டிசன். இதுல நிறைய போட்டிருக்காங்க பாருங்க. ரிப்போர்ட் சஸ்பெக்டட் ஃப்ராட் கம்யூனிகேஷன், பிளாக் யுவர் லாஸ்ட் ஸ்டோலன் மொபைல் ஹேண்ட்செட், நோ மொபைல் கனெக்ஷன் இன் யோர் நேம். அதாவது என்ன சொல்றாங்க, உங்க பேர்ல எத்தனை மொபைல் கனெக்ஷன் இருக்கு அதை செக் பண்ணலாம். அதே மாதிரி தொலைஞ்சு போச்சுன்னா இது வழியா நீங்க பிளாக் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஸி ரிப்போர்ட்டிங் ஆஃப் சஸ்பெக்டட் ஃப்ராட் கம்யூனிகேஷன். வாவ். அதே மாதிரி பிளாக் அண்ட் ட்ரேஸ் பண்ணக்கூடிய வசதிகளும் இது மூலியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை ரிக்வஸ்ட் பண்ணலாம். ரிப்போர்ட் கனெக்ஷன் நாட் ரிக்வயர்ட் ஆர் நாட் டேக்கன் பை யூ.
எல்லாமே இதுல இருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆப்பை தான் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டா புது மொபைல்கள்லையும் ஆல்ரெடி யூஸ் பண்ற மொபைல்கள்லையும் கொண்டு வரணும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த சஞ்சார் சாத்தி ஆப் நம்ம மொபைலுக்கு வரப்போகுது. இது நம்மளை பாதுகாக்க போதா இல்ல நம்மளை கண்காணிக்க போதா வரும் நாட்கள் தான் தெரியும். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கிறதுக்கு பதிலா அவங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப்காரன் வீடியோக்கு கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். குறிப்பா உங்க கண்ணில் அந்த ஹைப் அப்படிங்கிற பட்டன் தெரிஞ்சதுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன்ல இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத தெளிவா பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்ல